லதா, தற்போது பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதிகள் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளது. எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட போறாங்கிற விவரம் எப்போது வெளியிடப்படும்? வணக்கம். வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் என்பது நேற்று முன்தினம் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய 27ஆம் தேதி தான் அதற்கான கடைசி தேதியாக இருக்கிறது. அதனால் ஏற்கனவே பாஜக தரப்பில் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய முதல் கட்ட வேட்பாளர்களினுடைய பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. இன்னும் நாளை அல்லது நாளை மறுநாள் முழுமையாக அந்த அடுத்தடுத்த பட்டியலானது வெளியாகி அந்த வேட்புமனு என்பது தொடங்கும். தொடர்ந்து அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். அதற்கான பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 39 தொகுதிகளுக்கான அந்த பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான பட்டியலானது பாஜக தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக 19 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். அதில் என்னென்ன இடம் என்று பார்த்தால் திருவள்ளூர், வடசென்னை, தென் சென்னை, அதே போல மத்திய சென்னை. இதில் தென் சென்னை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட இருக்கிறார். அதே போல் மத்திய சென்னையில் வினோத் பி செல்வம் போட்டியிட இருக்கிறார். அதே போல் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர் ஆகிய தொகுதிகளிலும் பாஜக நேரடியாக களத்தில் இறங்க இருக்கிறார்கள். அதே போல நீலகிரி தொகுதியானது பாஜக தரப்பில் எல் முருகன் போட்டியிட இருக்கிறார். அதே போல் கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட இருக்கிறார். அதே போல பார்த்தோம் என்றால் பொள்ளாச்சி, கரூர், சிதம்பரம், நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகளும் கூட பாஜக நேரடியாக களத்தில் இறங்க இருக்கிறார்கள். மேலும் தஞ்சாவூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளிலும் கூட பாஜக நேரடியாக போட்டியிட இருக்கிறார்கள். இதில் திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் போட்டியிட இருக்கிறார். அதே போல் கன்னியாகுமரியில் பொன்னர் தரப்பு போட்டியிட இருக்கிறார்கள். இதில் பாஜக தரப்பில் நேரடியாக 19 இடங்களில் போட்டியிட இருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே புதிய நீதி கட்சியானது வேலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் நிற்பார் என்று அந்த தகவல் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதுவும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதே போல் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் களத்தில் சந்திக்க இருக்கிறார். அதே போல இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் சார்பில் தேவநாதன் யாதவ் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். மேலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தாமரை சின்னத்தில் ஜான் பாண்டியன் தென்காசியில் போட்டியிட இருக்கிறார். அமமுகவை பொறுத்த வரைக்கும் தேனி, திருச்சி ஆகிய தொகுதிகளானது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அமமுக கட்சிக்கு தஞ்சாவூர், தேனி தொகுதிகள் ஒதுக்க இருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது திருச்சி, தேனி ஆகிய தொகுதிகளாக தற்பொழுது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தஞ்சாவூரில் பாஜகவை நேரடியாக களத்தில் இறங்க இருக்கிறார்கள். அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு, ஸ்ரீபெரும்புத்தூர், தூத்துக்குடி ஆகிய 3 தொகுதிகளாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் காஞ்சிபுரம், அரக்கோணம், தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், மதுரை, கடலூர் ஆகிய தொகுதிகளானது பாமக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அதாவது OPS தரப்புக்கு ராமநாதபுரம் தொகுதியானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் கூட OPS தெரிவித்து இருந்தார். இதற்கிடையே தமிழகத்தில் 39 தொகுதிகளில் பாஜக தரப்பில் என்னென்ன தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் களத்தில் இறங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அதே போல வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த வேட்பாளர்கள் என்பது தொடர்பான அந்த அறிவிப்பும் கூடிய விரைவிலேயே நாம் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இன்னும் சில நாட்களே இருக்கிறது வேட்புமனு தாக்கல் நிறைவடைவதற்கு. அதனால் கட்சிகள் தீவிரமாக அந்த பணியில் இறங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக, திமுக ஆகிய 2 கூட்டணிகளுமே வேட்பாளர்களை அறிவித்து இருந்தார்கள். திமுக தரப்பில் இன்னும் காங்கிரஸ் ஒரு சில கட்சிகள் கூட்டணியை உறுதிப்படுத்தாமல் இருந்தாலும் கூட அதிமுக, திமுக என்பது ஏறத்தாழ அந்த வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். இதற்கிடையே கூடிய விரைவில் பாஜக கூட்டணியிலும் தொகுதிகளில் யார் யார்
களத்தில் இறங்க போகிறார்கள் என்பது தொடர்பான அந்த அறிவிப்பானது கூடிய விரைவில் வெளியாகும். தொடர்ந்து அந்த வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தையும் தீவிரப்படுத்த இருக்கிறார்கள். இதற்கிடையே தற்பொழுது 39 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளின் விவரமானது பாஜக தரப்பில் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.